ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இளைய தளபதி நடித்த ரீமேக் மூவிஸ் கம்ப்ளீட் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1997 ரிலீஸ் ஆன அநியத்தி பரவு. இது ஃபாசில் டைரக்ட் பண்ணியிருந்தார். அங்கே லீட் ரோலில் ஷாலினி மேடம் தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதோட படத்தோட ரீமேக் காதலுக்கு மரியாதை 1997 ஃபாசில் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படமும் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட்டுன்றதோட வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து டிஃப்ரெண்ட் மூவிஸ் இந்த மாதிரி படங்களும் ரொம்ப வந்துட்டு நம்மளோட மனதில் ஒரு இடம் பிடித்த படங்கள் வரிசையில் இந்த படமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குற படம் வந்துட்டு 1996 ஸ்ரீகாந்த் நடிப்பில் வந்த பெல்லி சந்ததி. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த மூவியோட ரீமேக் நினைத்தேன் வந்தாய். விஜய் சாரும் தேவயானி அண்ட் ரம்பாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். மணிவண்ணன் சார் வர கேரக்டரு, அதுக்கப்புறம் அவங்களோட காமெடி எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த மூவி 1996 ரிலீஸ் ஆன பவித்ர பந்தம். வெங்கடேஷ் நடிச்சிருப்பார், சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட ரீமேக் தான் வந்து 2000 பிரியமானவளே. இந்த படம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவி விஜய் சாரோட லிஸ்ட்டில். இதில் இருக்க அவரோட ஆக்டிங், அந்த ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆக்ஷன் ஹீரோவாக இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட வெர்சடைல் ஆக்டிங்கில் வந்துட்டு சில விஷயம்லாம் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அடுத்த பார்க்க படம் 1999 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். இது மலையாளத்திலும் ஃப்ரெண்ட்ஸ் தான், தமிழ்லையும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மலையாளத்தில் ஜெயராம், மீனா நடிச்சிருப்பாங்க. தமிழில் வந்து விஜய் சார், சூர்யா, தேவயானி. இந்த படமும் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவி. இந்த மூவியில் இருக்கிற காமெடி வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற ஒரு காமெடி சீன்ஸ்லாம் நிறைய இந்த படத்தில் இருக்கும். அடுத்த பார்க்க போகிற மூவி 1999 ரிலீஸ் ஆன தம்முடு. இது பவன் கல்யாண் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ரீமேக் தான் வந்து 2001 வந்து பத்ரியா வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பத்ரியும் வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க மூவி தான். இந்த படத்துலையும் வந்துட்டு சாங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். காமெடி எல்லாமே அந்த கேட்டகரியில் வந்துட்டு விஜய் சாரோட மூவிஸில் வந்துட்டு காமெடி ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. கூட தாமு எல்லாமே இருப்பாங்க. அப்போ நான் வந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கும் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்து 2000 ரிலீஸ் ஆன சிறுநவுத்தம். இது அங்கே வேணு நடிச்சிருப்பார். அதே மூவியை வந்துட்டு தமிழில் 2002 வந்துட்டு யூத்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு விவேக் சாரோட காமெடி இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் வந்து 2001 ரிலீஸ் ஆன நுவ்வு நாக்கு நச்சாவு, வெங்கடேஷ் மூவி. அந்த மூவியை வந்துட்டு 2003 வந்து வசீகரான்னு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. திருப்பி அதே டைலாக் தான். இந்த படத்துலேயும் வந்துட்டு காமெடி அட்டகாசமாக இருக்கும். ஸ்டோரி லைனும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சார் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கை நம்ம பார்த்துருப்போம் இதில். அடுத்தா பார்க்க போகிற 2003 ரிலீஸ் ஆன ஒக்கடு. மகேஷ் பாபு நடிச்சிருப்பார். அங்கேயும் பெரிய ஹிட் இந்த மூவி. இது வந்துட்டு விஜய் சாரோட மூவி லிஸ்ட்லேயே வந்துட்டு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தரணி எடுத்திருப்பார் இது ரீமேக்காக. ஸோ கில்லின் 2004 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாகவும் ரிலீஸ் பண்ணி படம் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்துட்டு இந்த படம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு போர் அடிக்காத மூவிஸ் லிஸ்ட்டில் வரும். அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2002 ரிலீஸ் ஆன நீத்தோ. இந்த ஹீரோ பார்க்கும்போது வந்து குணால் மாதிரியே இருப்பார். ஹீரோட நேம் பிரகாஷ். இந்த படம் 2005 சச்சின் ரிலீஸ் ஆச்சு. இது பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம். காமெடி நல்லாயிருக்கும். சில காரணங்களால் வந்துட்டு படம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகலை. அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2005 ரிலீஸ் ஆன அத்தனொக்கடை. இதில் கல்யாண் நடிச்சிருப்பார். 2006 வந்துட்டு அதே படம் வந்துட்டு விஜய் சார் நடிப்பில் வந்து ஆதியா ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் ஓவர்லோடடாக இருந்திருக்கும். அதனால் இந்த படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அதுக்கடுத்து 2006 அத்தடு. இதுவும் மகேஷ் பாபு மூவி. இது வந்துட்டு கில்லிக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படத்தை 2007 வந்து பிரபுதேவா இயக்கியிருப்பார், போக்கிரின்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஹிட். இது எல்லாமே வந்துட்டு விஜய் சாரோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன முக்கியமான படங்கள் லிஸ்ட்டில் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் 1998 ரிலீஸ் ஆன ஒரு சோல்ஜர் மூவியோட சில கான்செப்ட்ஸ் மட்டும் வந்துட்டு எடுத்துட்டு பிரபுதேவா சார் 2009 வில்லுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படம் அந்த அளவுக்கு போல. அது வந்துட்டு சில சீன்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு போரிங்காக தான் இருக்கும். போக்கிரி மாதிரியே வந்து இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்த நேரத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய தோல்வியை தழுவிச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2010 ஃபாசில் டைரக்ட் பண்ண பாடிகார்டு. இதில் திலீப் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ரோலில் தியாகராஜன் ப்ளே பண்ணியிருப்பார். சேம் மூவி சேம் டைரக்டர் 2011 விஜய் சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பார் காவலன். இந்த படம் வந்துட்டு அந்த டைமில் அவர் ரொம்ப ஆக்ஷனில் இருக்கும் போது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும் வந்துட்டு இந்த படமும் பெரிய ஒரு ரீச் ஆச்சு. அடுத்ததாக 2000 ரிலீஸ் ஆன அசாட். இது நாகார்ஜுன் நடிச்சிருப்பார். அந்த படத்தோட தழுவல் தான் வந்து 2011 எம் ராஜா இயக்கிய வேலாயுதம். அடுத்த பார்க்க போகிற படம் 2009 3 இடியட்ஸ். இது பெரிய ஹிட்டான மூவி. அமெரிக்கா நடித்தது. அதே படத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங்கர் சார் ரீமேக் பண்ணுறார் 2012 நண்பன். இந்த படமும் வந்துட்டு ஒரு பெரிய ரீச் ஆச்சு. இதுவும் வந்துட்டு விஜய் சாரோட டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்துட்டு ரிலீஸ் ஆன படம். இதுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆன எந்த படமும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணலை. இந்த ரீமேக் மூவிலேயே வந்துட்டு உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப ஃபேவரட் மூவி? இப்போ பார்த்தா வந்துட்டு இந்த மூவிஸ்லாம் வந்துட்டு
கேடிவியில் போட்டாலும் சரி, எந்த சேனலில் போட்டாலும் சரி, கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபேவரட் மூவியை கமெண்ட்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.